நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் 6 சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பானது மறுக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட மணி என்பவருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி எம்பி செந்திலுக்கு மீண்டும் மக்களவை தேர்தலில் போட்டியிட திமுக வாய்ப்பு வழங்கவில்லை. தருமபுரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட மணி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. புதிதாக 11 முகங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வாய்ப்பு அளித்திருக்கிறது. அதேபோல 6 சிட்டிங் எம்பிக்களுக்கு மீண்டும் வாய்ப்பானது வழங்கப்படவில்லை. தஞ்சை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட முரசொலி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எஸ் பழனி மாணிக்கத்திற்கு மீண்டும் போட்டியிட திமுக வாய்ப்பு வழங்கவில்லை. மேலும் விவரங்களை வழங்க மீண்டும் இணைப்பில் இணைகிறார் ராஜேஷ். 6 சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை, இதை எப்படி பார்க்கலாம்? புதிய முகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? நிச்சயமாக தமிழ்நாட்டில் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ அந்த பெயர் பட்டியல், குறிப்பாக 21 தொகுதிகளுக்கான பெயர் பட்டியலை திமுக தலைமை வெளியிட்டிருக்கின்றது. அதில் பலருக்கும் புதிய முகங்களாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. தென்காசி தொகுதியை பொறுத்தவரையிலே தனுஷ்குமார் இதற்கு முன்பு சிட்டிங் எம்பியாக இருந்து வந்தார். அவருக்கு சீட்டு இந்த முறை கொடுக்கப்படவில்லை. அமைச்சர் பொன்முடி, அதாவது முன்னாள் அமைச்சராக இருந்து வந்த பொன்முடி அவர்களது மகன் கௌதம சிகாமணி, அவருக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்படவில்லை. கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய எம்பியாக இருந்து வருகின்றார், சிட்டிங் எம்பியாக இருக்கின்றார், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சேலத்தில் முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சேலம் தொகுதியை பொறுத்தவரையிலே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் எஸ்.ஆர். பார்த்திபன். அவர் இதுக்கு முன்பு தேமுதிகவிலிருந்து திமுகவிற்கு வந்த பிறகு அவர் தொடர்ந்து கட்சி பணிகளை பார்த்து வந்த நிலையில அவருக்கு சீட்டு வழங்கப்பட்டது. கடந்த முறை சேலத்தில் வழங்கப்பட்ட நிலையில் அவர் வெற்றியும் பெற்றிருந்தார். ஆனால் அவருக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்படவில்லை. தென்காசியை பொறுத்தவரையிலே புதிதாக பெண் வேட்பாளர் டாக்டர் ராணி என்பவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். பாரம்பரிய திமுக குடும்பத்தை சார்ந்தவர். தென்காசியில தனுஷ் என்பவர் தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது சில அதிருப்தி விஷயங்கள் போன்றவை எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த முறை தென்காசி தொகுதியை பொறுத்தவரையில் மாற்றி கொடுக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் பரபரப்பாகவே இருந்து வந்தது. இந்த நிலையிலே தென்காசி தொகுதிக்கும் வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரையிலே புதுமுகமாக தற்போது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் சண்முக சுந்தரம், அவருக்கு மாற்றாக ஈஸ்வரசாமியை திமுக தலைமை அறிவித்திருக்கின்றது. ஈஸ்வரசாமி புது வேட்பாளராக பொள்ளாச்சி தொகுதியிலே களம் காண இருக்கின்றார். இந்த முறை 6 பேர், அதாவது கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற 6 பேருக்கு தேர்தலிலே இந்த முறை போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிகவும் ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய பரபரப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய டாக்டர் செந்தில், அவர் செய்யக்கூடிய பல விஷயங்கள் சர்ச்சைகளாகவும் பல விஷயங்கள் தொடர்ந்து சமூக ஊடகத்திலே அவர் பேசு பொருளாகவும் மாறக்கூடிய விஷயங்கள் இருந்து வந்தது. எனவே அவருக்கு மாற்றாக இந்த முறை வேறு வேட்பாளர் களமிறக்கப்படலாம் என்ற பேச்சுக்கள் இருந்து வந்த நிலையில தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக தற்போது போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தருமபுரியை பொறுத்தவரையில் வழக்கறிஞர் மணி போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது தந்தையும் திமுகவில் இருந்து பல்வேறு கட்சி பணிகள் பல்வேறு கட்சி பொறுப்புகளை வகித்தவர். குறிப்பாக அண்ணா காலத்திலிருந்து அவருடைய தந்தை தொடர்ந்து பயணிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இவர் பொறுத்தவரையிலே தொடர்ந்து மாணவர் அணியிலிருந்து தொடர்ந்து பயணித்து வருவதாகவும் திமுகவுக்கு பல பொறுப்புகளை வகித்து வந்த அவருக்கு தற்போது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுவதாக தெரிகின்றது. தஞ்சை எம்பி எஸ்.எஸ். பழனி மாணிக்கத்திற்கு திமுக மீண்டும் சீட்டு வழங்கவில்லை. இந்த முறை தஞ்சையிலே புதுமுகமாக முரசொலி களமிறங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ், நாம் தொடர்ந்து பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.